அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பர்சனல் லோன் பற்றி நம்ம பார்க்கலாம். தென் எப்படி இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அது நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன்னால பர்சனல் லோன் வந்து தேவைப்படுதுன்னா ஏகப்பட்ட ரீசன் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படலாம், இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைனா கல்யாணம் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து பணம் தேவைப்படலாம், இல்லைனா வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ரீசனுக்கு நிறைய பேர் வந்து பர்சனல் லோனில் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணும்னா, அதுலேயுமே குறிப்பாக உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மூலியமாக பர்சனல் லோன் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். தென் நிறைய பேர் என்னன்னா தேவையில்லாத அப்ளிகேஷன் மூலியமாக பர்சனல் லோனில் எடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம எந்த அளவுக்கு நம்ப முடியும் அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸோடைய அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. நீங்கள் மேபி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இந்த கம்பெனியை வந்து நம்புகிறாங்க, இதை நம்பி பர்சனல் லோன்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்சனல் லோன் பற்றி சில முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போது இந்த பர்சனல் லோன் வந்து சேலரிட் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு, அதாவது என்னென்னா இந்த பர்சனல் லோன் இருக்கு இல்லையா, இது வந்து சேலரிடு பர்சன் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு தான் தருவாங்க. தென் இதில் என்னென்னா எந்த விதமான அந்த கொலாட்ரல் வந்து தேவையில்லை. அதாவது என்னென்னா நீங்கள் உங்களுடைய எந்த விதமான நகைகள் ஆகட்டும் சரி, இல்லைனா வீட்டோடைய இல்லைனா அந்த லேண்டோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து அடகு வைக்க தேவையில்லை. ஸோ அதனால் அந்த கொலாட்ரல் வந்து தேவையே இல்லை. தென் இவங்களுடைய வெப்சைட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இது மூலியமாக 55 லட்சம் வரைக்கும் பர்சனல் லோன் கிடைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது மூலியமாக உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து கிடைக்காதது, தென் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் பர்சனல் லோன் கிடைக்கலாம் அது வந்து உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் மற்றும் லோன் எலிஜிபிலிட்டி பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பஜாஜ் ஃபின்சர் பொறுத்து இருக்கு, அவங்களுடைய அந்த இன்டர்னல் பாலிசியில் இருக்கு. தென் இது மூலியமாக அந்த பர்சனல் லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு 96 மாதம் வரைக்கும் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு டென்யூர் வந்து கிடைச்சிரும். தென் இதுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது தென் சப்போஸ் இந்த பர்சனல் லோன் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால அந்த லோனை ரீபே பண்றதுக்கு எவ்வளோ லோன் டென்யூர் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து இவங்களே சொல்லுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போதே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறமாக இவங்களுடைய வெப்சைட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் வந்து இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து பர் ஆனம்க்கு 10% ஆரம்பிக்குது, அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதுலையுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகலாம் உங்களுக்கு, அதாவது என்னென்னா ஒரு பர்சனுக்கு அது வந்து வேரி ஆகலாம். ஸோ அதனால் சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறமாக இந்த பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பர்சனல் லோன் வந்து தராங்க அது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களுடைய பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 4 விதமான லோன் வேரியன்ட் இருக்கு, இல்லைன்னா டைப்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து டேர்ம் லோனு. இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த டேர்ம் லோனுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக ஃப்ளெக்ஸி ஹைபிரிட் டேர்ம் லோன் இருக்குது, தென் ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் இருக்குது, தென் இஎம்ஐ லைட் டைம் லோன் இருக்குது. இப்போ இதில் நார்மலான பர்சனல் லோன் எதுனா அது வந்து டேர்ம் லோன் தான். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இதில் வந்து பர்சனல் லோன் எதுனா அது வந்து டேர்ம் லோன் தான். நிறைய பேர் வந்து இதுக்கு தான் அப்ளை பண்ணுவாங்க. நான் கூட இதுக்கு தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இதில் என்னென்னா நான் உங்ககிட்ட எல்லா வேரியண்ட் பற்றியுமே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம இந்த டேர்ம் லோனுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த பர்சனல் லோன் இல்லைனா டேர்ம் லோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட்டுக்கு பர்சனல் லோன் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பர்சனல் லோன் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு அந்த லோனோடைய டென்யூர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் அந்த பர்சன் வந்து அந்த லோனோடைய டென்யூர் வந்து 2 வருஷத்துக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தென் அந்த பர்சன் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த லோனோடைய இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கட்டினதுக்கப்புறம் அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ அந்த லோனோடைய இஎம்ஐ கட்டும்போது, அதாவது என்னன்னா அந்த லோனை வந்து ரீபே பண்ணும்போது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன் இல்லைன்னா இந்த டேர்ம் லோன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது மூலியமாக நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வந்து தேவைப்படுது அதை பேஸ் பண்ணி நீங்கள் மாதம் எவ்வளோ இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்னா, இவங்களுடைய வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பஜாஜ் ஃபின்சர்வோடைய பேஜ் தான் வந்து காமிக்கும். ஸோ அங்கே போட்டிருக்க பாருங்கள், பஜாஜ் ஃபின்சர்வ், தென் அதுக்கு கீழே பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பர்சனல் லோன் அப்படின்னு போட்டிருக்கு. தென் அங்கே பார்த்தீங்கன்னா என்டர் லோன் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வந்து தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாயிலிருந்து 50 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம் அது மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் அது மாதிரி நான் வந்து லோன் அமௌண்ட்டில் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக லோனுடைய டென்யூரை அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா இந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்கு
உங்களுக்கு எவ்வளோ அந்த டென்யூர் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 36 மாதத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 36 மாதத்துக்கு இந்த லோனோடைய அந்த இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து லோனோடைய டென்யூர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக லோன் வேரியண்ட்டில் வந்து டேர்ம் லோனு, தென் அந்த லோன் அமௌண்ட்டை என்டர் பண்ணி லோன் டென்யூரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தென் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பர்சனல் லோன் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே போட்டிருக்காங்க. தென் அந்த டென்யூரில் அதாவது என்னென்னா அடுத்த 36 மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த டென்யூரில் அதாவது என்னென்னா அந்த டியூரேஷனில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், அதாவது என்னென்னா ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அந்த டென்யூரில், அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அங்கேயே பார்த்தீங்கன்னா லோன் சம்மரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து லோன் எடுக்க போகிறீங்க அதை நீங்கள் லோன் அமௌண்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக அதில் இவங்க எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோன் வந்து எடுக்க போகிறீங்கன்னா நிறைய லோனில் எப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறமாக ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஆஸ் பர் அந்த ஸ்டேட் லாஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு லோன் வந்து எடுக்க போகிறீங்கன்னா தென் அந்த டென்யூரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி மாதம் எவ்வளோ இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக லோனுடைய சம்மரி நீங்கள் ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்சனல் லோன் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பர்சனல் லோன் வந்து தருவாங்க அது நீங்கள் இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும் போது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது இந்த பஜாஜ் ஃபின்சர்வோடைய வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே ரைட் சைடில் அங்கே அப்ளை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஏதோ ஒரு கன்சென்ட் வந்து கேட்டிருக்காங்க, இதுவுமே நீங்கள் நல்லா படித்து பார்த்து அங்கே ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு இருக்குது, அதுவுமே நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பஜாஜ் ஃபின்சர் வெப்சைட்டில் வந்து லாகின் ஆயிருவீங்க. தென் உங்களுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். தென் என்னன்னா லோன் அமௌண்ட்டை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் லோனோடைய டென்யூரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லோன் வேரியண்ட்டில் டேர்ம் லோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேல்குலேஷன்லாம் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த லோன் பற்றி ஐடியா கிடைக்கும். தென் அங்கே அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேனில் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே ஃபுல் நேம் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கீழே கண்டினியூ வித்தவுட் ஆட்டோஃபில் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கும். தென் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய பேனில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நெட் மந்த்லி சம்பளம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸோடைய பின்கோடு கேட்டிருக்காங்க, அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோடைய பின்கோடு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஐ ஹியர் பை கன்சர்ன் டு அப்படின்னு இருக்கு இல்லையா அதுவுமே நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐ ஹியர் பை எக்ஸ்பிரஸ்லி ஆத்தரைஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் அண்ட் their representatives to send promotional communication அப்படின்னு வந்து போட்டிருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா இவங்க உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனல் அதாவது என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணலாமா அது மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, நான் வந்து டிக் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அது மாதிரி வந்து காமிக்கும். அடுத்ததாக என்னென்னா நீங்கள் இன்கம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது என்னென்னா உங்களுடைய அந்த வருமானம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம்னா மாதம் உங்களுடைய அந்த சம்பளம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ, இல்லைனா உங்களுடைய அந்த வருமானம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில்
வருமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணாதான் அந்த இன்கம் வெரிஃபிகேஷன் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் லோன் கிடைக்கும், இந்த லோன் வந்து கிடைக்குமா இல்லையா, அந்த லோன் எலிஜிபிலிட்டியை இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய அந்த வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய அந்த வருமானத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் மூலியமாக தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே அங்கேயே போட்டிருக்கு, அந்த ஸ்டெப்ஸுமே அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஐ கன்சென்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்னா உங்களுடைய வருமானம் வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அதோடைய கன்சென்ட்லாம் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்து அந்த செலக்ட் ஆல் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த சம்பளம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ அதை நீங்கள் அகைன் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க எடுப்பாங்க இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அப்ரூவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் யுவர் கன்சென்ட் வாஸ் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்னா நீங்கள் இன்கம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மொதல் என்னென்னா கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அந்த கம்பெனியோடைய டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து கவர்மெண்ட் செக்டாரா இல்லைனா மேனுஃபேக்சரிங் செக்டார், பிரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், அதர்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் எந்த ஜாப் ரோலில் வேலை செய்கிறீங்க இல்லைனா எந்த ஜாப் ப்ரொஃபைலில் வேலை செய்கிறீங்க அதை நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா ஹெச்ஆரா இல்லைனா மேனேஜரா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைலை நீங்கள் அதில் நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஒர்க் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் மேபி உங்களுக்கு ஒரு ஒர்க் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை நீங்கள் விட்டுருங்க. தென் டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டோட்டல் மந்த்லி லோன் இஎம்ஐ வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, அதோடைய இஎம்ஐ நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ எந்த விதமான லோன்லாம் எடுக்கலினா, எந்த விதமான மாதம் மாதம் அதுக்கான இஎம்ஐயில் கட்டலினா, அதாவது என்னென்னா எந்த விதமான லோன்லாம் நீங்கள் இப்போ எடுக்கவே இல்லை, அதில் நீங்கள் 0 அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இல்லைனா எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அந்த ஆஃபீஸோடைய அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா ஒர்க் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒர்க் இமெயில் ஐடி என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் இமெயில் ஐடியை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அங்கே கெட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய ஒர்க் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அங்கே ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தென் உங்களுடைய எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் லோன் ஆஃபரை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கலாம், தென் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு லோன் டென்யூர் கிடைக்கலாம், எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணணும்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா எடிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து காமிக்குதோ அது வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த லோன் அமௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் லோன் டென்யூரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டென்யூர் வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த பர்சனல் லோன் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தருவாங்க பர் ஆனம்க்கு சொல்லிட்டு இருக்கேன், அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பர்சனல் லோன் உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தருவாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது மூலியமாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த டென்யூரில் நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பர்சனல் லோன் எடுக்கணும்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்குது,
அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே லோன் சம்மரி அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த பர்சனல் லோனுக்கான அந்த லோன் சம்மரியை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் என்டர் பண்ண அந்த லோன் அமௌண்ட்டை அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் அந்த லோன் அமௌண்ட் மற்றும் ப்ராசஸிங் ஃபீயை நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த டோட்டல் லோன் அமௌண்ட் வந்துடும். ஸோ அது வந்து எவ்வளோ அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டென்யூர் இருக்கு இல்லையா, அந்த டென்யூரில் நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட், அதாவது என்னென்னா எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் அது வந்து எவ்வளோ அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் லோன் வேரியண்ட்டில் இது வந்து ஒரு டேர்ம் லோனு. தென் இந்த பர்சனல் லோனில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ, அது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் அந்த லோன் அமௌண்ட்டில் அந்த சார்ஜஸை மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், அதாவது என்னென்னா எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த லோன் சம்மரியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தென் அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்னா அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ணாதான் லோன் கிடைக்கும். ஸோ அதில் என்னென்னா டிஜிலாக்கர் மூலியமாகவே அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆதார் மூலியமாக அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஜிலாக்கர் மூலியமாகவே கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸுமே அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னா இப்போ கீழே அங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கரில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ரெண்டுமே வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய கன்சென்ட் வந்து கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் படித்து பார்த்து அலோவ் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் என்னென்னா உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய நேமு, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதனால் இப்போ உங்களுடைய இந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே சேம்னா எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா உங்களுடைய ஃபாதரு இல்லைனா மதரு இல்லைனா ஸ்பவுஸு, ஸோ இதில் என்னென்னா ஏதாச்சும் ஒரு பர்சனுடைய அந்த ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபுல் நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கும் அந்த ஃபேமிலி மெம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபாதர் இல்லைனா மதர் இல்லைனா ஸ்பவுஸு எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா இப்போது உங்களுடைய அந்த லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பெறணும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போது அந்த லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு வந்து கேட்குறாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லோனை எடுத்ததுக்கப்புறம் மாதம் மாதம் அந்த லோனுக்கான அந்த இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் இப்போது ஆட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் கட்ட முடியும். ஸோ அதனால் அந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பெறணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு அங்கே ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து சேவிங்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். அங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி வந்து போட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு, அதனால தான் அங்கே அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போ இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய அந்த லோன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அது ரிகார்டிங் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுடைய அந்த கேஒய்சி இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா இவங்க உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு இந்த பர்சனல் லோன் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தென் இதுக்கப்புறமாக என்ன நடக்கும்னா இவங்க உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா அந்த சிபில் ஸ்கோர் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணுவாங்க. தென்
இந்த லோனை எடுத்ததுக்கப்புறம் அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த லோனை ரீபே பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுக்கு அந்த லோன் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பர்சனல் லோன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இப்போது பஜாஜ் ஃபைனான்ஸ் கீழே தான் இந்த பஜாஜ் ஃபின்சர் வந்து வரும். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய பர்சனல் லோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு பஜாஜ் ஃபின்சர் ஓடிய இஎம்ஐ கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.